வெல்கம் டு ஆதிஸ் கிச்சன். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான 3 ரெசிபி ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோங்க. இது ரொம்ப ஈஸி ஆனால் ரொம்ப டேஸ்டி. இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த 3ஐயும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஆதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தேடி வந்து சேரும். இப்போ ஃபஸ்ட்டு ரெசிபி முந்திரி பேடா, காஜு பேடான்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஈஸி. டேஸ்ட் பண்ணும்போது காஜு கட்லி மாதிரியே இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்து நல்லா பவுடர் ஆக்கிக்கோங்க. இப்போது இதோட கொஞ்சமாக பால் ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு நான்ஸ்டிக் பேனில் அரைச்ச முந்திரி பருப்பு விழுத போடுங்க. இதோட 1/4 கப்புக்கும் கொஞ்சம் குறைவான கண்டென்ஸ்டு மில்கை ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம ஜீனி எதுவும் போட போகிறதில்ல. இதில் இருக்கிற இனிப்பு மட்டும்தான் போட போகிறோம். அது ஒன்றா சேர்ந்து வர்ற அளவுக்கு கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. இதோட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் போட்டுக்க போகிறோம். அதுக்கப்புறமா ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஊற்றிக்க போகிறோம். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி ஒரு பால் மாதிரி வரும். அதுக்கப்புறம் ஒரு நெய் தடவின தட்டில் அதை இறக்கி வச்சுடுங்க. கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா லைட்டாக கையில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பேடாவாக தட்டிக்கோங்க. நடுவில் லைட்டாக ஒரு குழி மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால பேடா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அந்த பள்ளத்தில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாதாமோ பிஸ்தாவோ வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போது அடுத்த ஸ்வீட்டு, இது பாசுந்தி. இது ரொம்ப ஈஸி. இது பண்ணுறதுக்கு நான் 1 லிட்டர் அளவுக்கு கொழுப்பு, முழு கொழுப்பு உள்ள, அதாவது ஃபுல் ஃபேட் மில்க்குன்னு சொல்லுவாங்க, கொழுப்பு நீக்காத பால் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கிறேன். அதை நல்லா காய்ச்சிக்கிறேன். நல்லா பொங்கி வரும்போது அடுப்பை குறைச்சிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதில் படிக்குது பார்த்திங்களா, அந்த பாலாடையை கலந்து கலந்து நம்ம விட்டுக்க போகிறோம். இது மொத்தத்தில் ஒரு 1/2 ஹவரில் ரெடி ஆகிடுங்க. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி உங்கள் வீட்டில் செய்வீங்க. அது காயறதுக்குள்ளே ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலை எடுத்துக்கோங்க. அதில் குங்குமப்பூ ஒரு பிஞ்ச் போட்டு வச்சுக்கோங்க. இது வாசனைக்காகவும் கலருக்காகவும். இப்போ பாருங்கள், பாலாடையை நல்லா எடுத்து விட்டுக்கிறேன். இது நான்ஸ்டிக் பேனில் பண்ணிங்கன்னா பக்கத்துலேயே நின்று பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அப்பப்போ நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், பால் நல்லா பாதி அளவு ஆயிடுச்சு. இப்போது இதில் நான் 1/2 கப் அளவுக்கு ஜீனி பொடி பண்ணி வச்சுருக்கேன். 4 ஏலக்காவோடு சேர்த்து மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். வாசனைக்காக ஏலக்காய் போட்டிருக்கேன். அதை இதில் கலந்துக்கிறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போவே வாசனை சூப்பராக வருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பாலில் குங்குமப்பூ வச்சுருக்கோம்ல, கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் போட்டுக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். குங்குமப்பூ காஸ்ட்லின்னு நினைக்காதீங்க. அடிக்கடி சேர்க்க போகிறது இல்லை. இந்த மாதிரி அக்கேஷனில் நம்ம சேர்க்க போகிறோம். அதில் நிறைய மருத்துவ குணங்கள் வேறு இருக்குது. அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க.
இப்போது நல்லா கலந்து விட்டுருங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட் இல்லாமல் தீபாவளியா, வழக்கமான ஸ்வீட் இல்லாமல் நம்ம இது மாதிரி செய்யலாம். இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கண்டன்ஸ் மில்க் போட்டுக்கிறேன். கண்டன்ஸ் மில்க் கட்டாயம் போடணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் டேஸ்ட்டுக்காகவும் கொஞ்சம் திக்னஸ்க்காகவும் தான் நான் போடுறேன். அது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கூட ஒரு 2 ஸ்பூன் ஜீனி போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் அந்த முதல்ல போட்டோம் இல்லையா, அரை கப் அளவுக்கு, அதுவே உங்களுக்கு இனிப்பு கரெக்டாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தி வேணும், அதனால நான் ஆட் பண்ணிக்கிறேன். சாரிங்க, தொண்டை நல்லா கெட்டியிருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோட 1/4 கப் அளவுக்கு நான் நறுக்குன முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாம் வச்சுருக்கேன். மொத்தமாக எல்லாம் சேர்த்து 1/4 கப் அளவுக்கு இப்போது அதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்படி கலந்து விட்டுட்டே இருக்கும்போது மொத்தத்தில் ஒரு 20-25 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்ல திக்காகி கலர் டார்க்காக ஆரம்பிக்கும். ஹை ஃப்ளேமில் மட்டும் வச்சு பண்ணிடாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். பாருங்கள், நல்ல கலர் மாறிடுச்சு, திக்காயிடுச்சு பாருங்கள். பாலும் செமையாக இருக்கும்ல பார்க்குறதுக்கே. அவ்வளோதாங்க. இப்போது எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. நல்ல திக்காயிடுச்சு பாருங்கள் பால். இப்போ பாசுந்தி ரெடி. இப்போது இதை நீங்கள் நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்குங்க. பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு காட்டுறேன், எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் வீட்டில் நீங்களே செஞ்சீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க அடுத்த ஸ்வீட் பார்க்கலாம். இப்போது சட்டுன்னு பண்ணிடக்கூடிய ஒரு மைசூர் பாகு பார்க்கலாம். ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 125 ml நெய் விட்டு உருக்கிக்கோங்க. அதில் 100 கிராம் அளவுக்கு கடலை மாவு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கடலை மாவு பச்சை வாசனை போய் கலர் மாறணும். ஒரு 10 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது ஒரு குக்கரில் 200 கிராம் அளவுக்கு ஜீனி போட்டுக்கிறேன். 60 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போது அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு குக்கரை மூடி விசில் போட்டுருங்க. உங்களுக்கு இப்போ 4 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நம்ம வெயிட்டை எடுத்துடணும். அதுவாக ஆறுற வரைக்கும் விடக்கூடாது. உங்களுக்கு சாஃப்டான மைசூர் பாகு வேணும் அப்படின்னா 3 விசில்லே நீங்கள் எடுத்துடலாம். இல்லை கொஞ்சம் நார்மல் ஹார்டான மைசூர் பாகு வேணும்னா நீங்கள் 4 விசில் விட்டுடுங்க. திறந்த உடனே நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா கடலை மாவு நெய்யும், அதில் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆக்சுவலாக கைவிடாமல் கிளறுங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே திக்காக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதாங்க. இப்போது நெய் தடவின ஒரு ட்ரேயில் இதை கொட்டிக்கிறேன். ப்ரெஷர் போகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாமல் உடனே விசில் எடுத்துடணும். கரெக்டாக சக்கரை பாகு ரெடியாக இருக்கும். அதில் நம்ம கலந்து வச்ச கடலை மாவையும் நெய்யும் கலந்து வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கிறோம். போட்டுட்டு 2 நிமிஷம் கிளறினீங்கன்னா இது மாதிரி திக்காயிடும். அவ்வளோதான், அது இந்த சூட்லேயே அது குக் ஆகிடும். சூப்பரான மைசூர் பாகு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா லெவல் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழித்து ஸ்லைஸ் போட்டிங்கன்னா சூப்பரான மைசூர் பாகு ரெடி. நெய் மைசூர் பாகு மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் 3 விசில்லே இறக்கிடலாம். நான் 10 நிமிஷம் கழித்து ஸ்லைஸ் போடுறேன். ஹாப்பி தீபாவளி.